சுவிஸில் மாதிரி வந்து இங்கே ஃப்ரான்ஸில் இப்போ நீங்கள் ஒரு 15, 20, 30 வருஷம் வேலை செய்தால் உங்களுக்கு ஓய்வூதியத்துக்கு முன்பாகவே, அதாவது நீங்கள் வேலை செய்த காலத்தில் வந்து அரசாங்கத்துக்கு நீங்கள் கட்டின காசுகளை வந்து உங்களுக்கு ஓய்வூதியத்துக்காக அது எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டு அது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு நான் நாட்டுக்கு போகலாமா? நீங்கள் இங்கே ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் வேலை செய்துட்டால் உங்களுக்கு நீங்கள் போய் இலங்கையில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கத்தால் உங்களுக்கு எந்த தொகை உங்களுக்கு வரணுமோ அந்த தொகை வந்து உங்களுக்கு வங்கி மூலமாக கிடைக்கும். இப்போ 850 யூரோ வந்துட்டுன்றால் பிறகு வீட்டு வாடகை, ஏனியங்கால மருத்துவ செலவுகள் சேமி இல்லாட்டி அல்லது சேமி இருந்தால் பரவாயில்லை, அதை விட இதர செலவுகள் இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு அடிப்படை சம்பளம் பெறுகிற நபரால் அவருக்கு 700 இருந்து 750 யூரோக்கள் அன்னளவாக மாசத்துக்கு வரும். வருஷத்துக்கு 17,115 யூரோக்கள் அவருக்கு வருது. அப்போ அடிப்படை சம்பளமாக 1,426 ரூபா 30 பெறுகிற ஒரு நபர் வந்து பிரான்சின் அடிப்படை சம்பளம் சிமிக் சம்பளம் வந்து பார்த்தீங்களே ஆனால் 1,426 யூரோ த்ரோங் சொந்தீம், அதாவது 1,426 ரூபா 30% இந்த சிமிக் சம்பளம். எந்த ஒரு வேலைன்னு வச்சுக்கொள்ள, ஒரு கேசியர் வேலையாகட்டும் அல்லது ஒரு கிளீனிங் வேலையாகட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட்ல சமையல் வேலையாகட்டும், ஒரு கம்பெனியில் வேலையாகட்டும், டிரைவர் வேலையாகட்டும், என்னென்றாலும் இன்னொரு வேலை என்றாலும் இப்பவே இந்த இள வயதுகளில் உள்ள நீங்கள், குறிப்பாக 35, 40, 50 வயதுகளில் உள்ளவர்கள், அதை தாண்டினவர்களும் கூட ஒரு இலவசமான ஒரு டெமோ கிளாஸ் வகுப்பு கொண்டு புது மாணவர்களுக்கு நாங்கள் தருவதாக முடிவு செஞ்சிருக்கிறோம். துவங்கலாமா வேண்டாமா என்று சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அவ்வாறானவர்களுக்காக ஒரு செமினார், ஒரு கருத்தரங்கு கொண்டு நான் வைக்க போறேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அதுல நான் போட்ட மாதிரி 35 வயதுன்றதை விட 30 வயதுக்கு மேற்பட்டவருக்கும் என்றாலும் இது ரொம்பவே பொருந்தும். Tamil Makale. Elorum payel kringe. France taravalkalai, terren tukolla. Kisho TV parunga. Atudan like pananga. Share pananga. Subscribe pananga. Nanri vanakkam. வணக்கம், இது கிஷோ டிவி. நான் கிஷோ.